எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஸ்டோரி ஆஃப் திங்ஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. எபிசோட் 1 வேயிங் ஸ்கில். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்ற ஒரு ஆக்டரை காமிக்கிறாங்க. வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கவர். ஆனால் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கும் கூட உடல் எலையை அளவாக வச்சுக்கணும், கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக காலையில் எழுந்த உடனே அவரோட ரொட்டீன் வேலையை எல்லாத்தையும் பண்ணுறாரு. அண்ட் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு இவரோட வெயிட் மிஷினில் போய் வெயிட்டை செக் பண்ணி பார்க்குறாரு. 77 kgs அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வெயிட்லேயே மெயின்டைன் பண்ணி சங்கர் சாரோட அடுத்த படத்துக்கு நம்ம ஹீரோ ஆகிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இது எல்லாத்தையும் ஒரு பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்பன்னு பார்த்து வீட்டு வெளியில் ஒரு நபர் வரார். நான் ஊர்லேருந்து வரேன்ப்பா, உன்னோட பாட்டி இறந்து போய் 2 வாரம் ஆச்சு, தெரியுமான்னு கேட்குறாங்க. இவருக்கு தெரியாதுன்னு சொல்ல, என்னப்பா யாருமே சொல்லலையா? சரி, உன்னோட பாட்டியோட திங்ஸ் தான் இது, அதை எடுத்து வச்சுக்கோப்பா, இது உங்ககிட்ட தான் வந்து சேரணும்னு இருக்கு போல அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போறாரு. இவரும் அதை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சு உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இவரோட பாட்டி ஃபோட்டோ முதற்கொண்டு இவர் ஃபோட்டோ வரலையும் அண்ட் இவரோட பாட்டி சாரி, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு வெயிட் மிஷின் இருக்கும். அதை எடுத்து பார்க்குறாரு. ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஏறி செக் பண்ண ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை ஓரம் எடுத்து வச்சுட்டு இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தைல விளம்பரத்துக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்கும். அதுக்கு போறாங்க. 2 பேரும் அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற ஆர்கனைசர் கிட்ட சங்கர் படத்துக்கு ஆடிஷன் வந்தா சொல்லுங்க சார், உடம்பெல்லாம் பயங்கரமா ஃபிட்டா வச்சிருக்கோம், அந்த வாய்ப்பை வாங்கிடுவேன், நான் நம்பிக்கையா இருக்கு, கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற நபர்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போற. அடுத்த நாள் ரொட்டீனான எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெயிட் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக அவரோட வெயிட் மிஷின்ல ஏறி நிற்கிறார். ஒர்க்கே ஆகல. சரி, பேட்டரியை மாற்றுவோன்னு ட்ரை பண்ணா பேட்டரி காலி. இதனால வேற வழி இல்லாம அங்க இருக்கிற அவங்களோட பாட்டி வெயிட் மிஷின் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அது மேல நிக்கிறாரு. முதல்ல 77 காமிச்சது, இன்னைக்கு 80 காமிக்கும். ஒரே நாள்ல எப்படி இவ்வளோ வெயிட்? ஏதாவது தப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த வெயிட் மிஷின் மேல சில பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறாரு. எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஏறி நின்னா மட்டும் 80 இருக்கு. இது அப்படியே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாரு, அந்த மிஷின்ல ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரே நாள்ல எப்படிடா அவ்வளோ வெயிட் ஏறும், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட பின் மண்டையில பயங்கரமா வலிச்சுக்கிட்டே இருக்கு, என்னாச்சுன்னே தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து டான்ஸ் கிளாஸுக்கு போறாங்க. டான்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டயர்டாக உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி சங்கர் சாரோட படத்துக்கு ஆடிஷன் வைக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமான்னு கேட்க இவரும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன் சார், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அன்றைக்கி நைட்டு தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நைட்டே கிளம்புறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு ஒன்று உனக்கு கிடைக்கணும் இல்லை எனக்கு கிடைக்கணும்டா, இதுக்கப்புறம் நம்ம ரேஞ்சே வேறதா அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு போகிறார். அந்த சைடு இந்த தாயா மூஞ்சி சரியாக தெரியாதுடா, கேவலமாக இருப்பேன், என்கிட்ட கூட நான் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க திடீர்னு குறுக்கில் ஒரு நபர் சைக்கிளில் வந்துடுறாரு. அடித்து தூக்கிடுறாங்க. என்ன ஏது அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து போயிடுச்சு. உங்கள் 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறங்கி போய் கீழே பார்த்தா ரத்த வெள்ளத்தில் சைக்கிளோடு விழுந்து கிடக்கிறார் அந்த நபர். அவரோட ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா டைட்டஸ் அப்படின்றது. அந்த நபர் பார்த்தீங்கன்னா அவருக்கு உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியலடா, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு அதெல்லாம் வேணாண்டா, பின்னாடி வண்டி வந்தால் யாருன்னா கூப்பிட்டு போயிடுவாங்க, நமக்கு லைஃப்பில் கிடைச்சிருக்க வாய்ப்பு இது, அதை தவற விட சொல்கிறியா, முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்ற மாதிரி இவர் ஏறி உட்காந்துக்கிறார். இவரோட ஃப்ரெண்டும் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க இவர் உள்ளே இருந்து கத்திக்கிட்டே இருக்க இவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டியில் ஏறிட்டார். அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. டைட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்குது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா, ஆடிஷனுக்கு வேறு வந்துட்டாங்க. அதனால் 2 பேரும் போய் உள்ளே பர்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் காரை எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் விட இறங்கும்போது பார்க்குறாரு முன்னாடி ஃபுல்லாக ரத்தம், அந்த நபரோட ரத்தமாக இருக்கும். அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு டிஷ்யூ எடுத்து வேக வேகமாக தொடச்சிட்றாரு. கை ஃபுல்லாக ரத்தம். அண்ட் இதோடய போய் குளிக்கவும் செய்கிறாரு. குளிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பின் மண்டையில் வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி படுத்து தூங்கலான்னு ட்ரை பண்ண தூக்கமே வரல, வலி உயிர் போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சேர் மேலே படுத்துக்கிட்டே இருக்கார். அப்படியே தூங்கிட இவரோட கனவுல அந்த ஆக்சிடென்ட் பண்ண நபரும் வெயிட் மிஷின் அண்ட் ரத்தம் இந்த 3 சேர்ந்து மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்க பட்டுன்னு தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் இவரோட நண்பர் ஃபோன் அடித்து நம்ம நேற்று இடிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக ரொம்ப நேரம் ஆகிடுச்சாண்டா, ஹெவி பிளட் லாஸ் வேறு, அவரோட ஒய்ஃபு நைட்டு ஃபுல்லாக பிளட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, அவர் ரோட்டோரமாக இஸ்திரி கடை வச்சிருக்கிறவரா அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி இவர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட ராம பார்த்தீங்கன்னா உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, முதல்ல அங்கேருந்து வாடா அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு இவர் நைட்டு ஃபுல்லாக ஒரு சேரில் படுத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த சேரை பார்க்குறாரு. பின்னாடி ரத்தமாக இருக்கும். மண்டையை தொட்டு பார்க்குறாரு, ஃபுல்லாக ரத்தம். உடனே டாக்டர் கிட்ட போனால் பின்னாடி ஏதோ அடிபட்டிருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறீங்கன்னு கேட்க இவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வலி ஏற்பட்டது, இப்போ பார்த்தா அடிபட்ட மாதிரி இருக்குது, எனக்கு எதுவும் தெரியல டாக்டர்ன்ற மாதிரி சொல்ல
நீங்கள் தூங்கும் போதே ஏதாவது இடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மருந்து வச்சு டேப்லெட் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்புறாரு. அது அங்கேருந்து கிளம்பி இவரோட வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்து இவரை பார்க்குறாரு. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம், அதாவது உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லைடா, எப்படிடா உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறார். நைட்டு என்னால் தூங்க கூட முடியல, நம்ம பண்ணது பெரிய தப்புடா, நம்ம போலீஸ்கிட்ட போய் சரணடைஞ்சிடலாமான்னு சொல்ல ராம் பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ற மாதிரி மறுக்கிறார். 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம என்னடா பண்ண முடியும், இன்னும் ஆடிஷன் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கோம், நமக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் டெய்லி புது படம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம பாரு இன்னும் இப்படியே இருக்கும், தாயில விளம்பரத்துக்கு மட்டும்தான் போய்கிட்டு இருக்கும், நமக்கான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் போது அதை ஏன் நம்ம பயன்படுத்திக்க கூடாது, அன்னைக்கு தெரியாம நடந்தது, நம்ம வேணும்னு ஒன்றும் பண்ண கிடையாது இல்ல, நீ போலீஸ் கிட்ட போகாதடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டும் நான் உன்னை வந்து பேசி கூட்டு போலான்னு தான் பார்த்தேன், ஆனா நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, நானே போய்க்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் உதறி தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. அண்ட் ராமுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏற்கனவே தலைவலி, இதில் இவ வேற இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க, அதே மாதிரி கனவுல அந்த ஆக்சிடென்டான நபர் வந்து ஏதோ சொல்கிற மாதிரி வருது, திடீர்னு கண் முழிக்கிறார். அடுத்த நாள் காலையில் அண்ட் ஒரு டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போக இன்னைக்கு பார்த்தா 95 கிலோ, என்ன ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சாப்பிட போலான்னு போக அங்கே பார்த்தீங்கன்னா எக்கு காலி ஆகிட்டு இருக்கும். இதனால வாங்கலான்னு வெளியே போக அந்த நேரம் பார்த்து இவரை தேடி போலீஸ் வராங்க, நம்மளை தேடி தான் வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டைட்டஸ் தான் இல்லையா, அவரை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி போக அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஆடிஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, சங்கர் சார் உங்களை பார்க்க கூப்பிடுறாருன்னா சொல்ல இவரும் பயங்கரமாக ஹாப்பி ஆகி தன்னை தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறார். ஆனால் சொன்னது இவரை கிடையாது, இவரோட ஃப்ரெண்டான டைட்டஸ். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இதை கேட்டது இவருக்கு செம்ம கோபமாயிடுச்சு, என்கிட்ட இல்லாதது அப்படி டைட்டஸ் கிட்ட என்ன இருக்குது, கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்களும் சாரி சார் நான் ஃபோன் பண்ணதே தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டுறாங்க. வேகமாக அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறார். நீ போலீஸ்கிட்ட சொல்லிட்டால, எதனாலடா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. போலீஸ் தான் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ண ஆனால் ராம் பார்த்தீங்கன்னா விடமாட்டார். போகாதடா, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, உனக்கு என்ன, நான் தானே வண்டியை ஓட்டினேன், நான் தானே ஜெயிலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கார். ஆனால் டைட்டஸ் கேட்குற மாதிரியே தெரியல. என்ன விடுடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க பின்னாடி ஒரு அயன் பாக்ஸ் இருக்கும், எடுத்து டைட்டஸ் மண்டையிலே அடிச்சிட்டுறாரு. ஆனால் அப்போ தான் தெரிய வருது வெளியே நின்று இருக்கிறது ஒரு டெலிவரி பாய் அப்படின்றது. சார் டெலிவரி இங்கே வச்சிட்டேன், நீ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டு போயிடுவார். உள்ளே இருக்க இவர் பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் அயன் பாக்ஸை வச்சு டைட்டஸ் அடிச்சிட்டார் இல்லையா, அந்த இடத்துல அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டுறாரு. இந்த பாவங்கள்லாம் அவனை சும்மா விடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் இவருக்கு ஞாபகம் வருது, கனவுல வந்து அந்த நபரும் இதே விஷயத்த தான் சொல்லியிருப்பார். இதை கேட்ட இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருப்பார். 5 தையல் போட்டிருக்காங்கடா, என்னை மன்னிச்சிட்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லடா அவங்க கிட்ட, நீ முதல்ல அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்ல இவரும் திருந்தி அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி போறாங்க. வீட்டுக்கு போனா அந்த நபரோட ஒய்ஃப் தான் இருப்பாங்க. இவர் அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு பலமாக அடிபட்டது, ஆனால் நேற்று தான் கண்ணை திறந்தார், நல்லா பேசவும் ஆரம்பிச்சிட்டார், டாக்டர் எல்லாமே காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டாங்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ தான் இன்றைக்கி வண்டியில் இடித்தது நான் தான், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்புமா, அந்த தப்பு பண்ணதுலேருந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, பின்மண்டியில் யாரோ வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்கு, அது என்னோட பாரத்தையும் இறக்கி வைக்க முடியலம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் ஒரே வார்த்தையா நீங்கள் பண்ண தப்ப எல்லாத்தையும் மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷி கிடையாது அப்படின்ற மாதிரி உள்ளே போய்ட்றாங்க கதவை சாத்திக்கிட்டு. அண்ட் வெளியவே இவரும் 2 வார்த்தை திட்டாச்சு போங்கம்மான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க எந்த பதிலும் இல்லை, அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராரு. இவரை தேடி முதல்ல போலீஸ் வந்திருப்பாங்க, இவர் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பா இல்லையா, மறுபடியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் வரும்போது நான் வெளியே போயிருந்தேன், இப்போ வர முடியுமான்னு கேட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அவங்களோட பாட்டி வெயிட் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் ஏறி வெயிட்டை செக் பண்ணுறாரு. அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம், வெயிட் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி எழுதலான்னு போக அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் 2 செல்லுலார். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தங்கமயில் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் நடந்துக்கிட்டே இருக்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு யாரும் வேணாமா, நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் நீ இப்போ என் கூட இருக்க, பெரியவளானதுக்கு அப்புறமா நீ என்னை விட்டு போயிடுவல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டுலாம் சொல்ல இந்த குழந்தையும் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா, எங்கே போனாலும் நான் உங்களை கூப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதனால இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சது இல்லையா, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்கிட்ட ஃபோனை பண்ணி இது சரிப்பட்டு வராது, என் பொண்ணுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் என்னை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தான், பரவாயில்ல, எவ்வளோ நாள் ஆலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் அது வரலையும் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லையா ஒரு ஃபோன், அது உங்ககிட்டயே இருக்கட்டும்,
என்னைக்கு உங்களோட பொண்ணு சமாதானம் ஆகுறான்னு தெரிஞ்சுதோ அன்னைக்கு அதுல இருந்து கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ண இந்த போனை காமிக்கிறாங்க. 15 வருஷம் கழிச்சு தங்கமயில காமிக்கிறாங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்தது இல்லையா அந்த போன் இருக்கும். இவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஊர்ல இருப்பாங்க, இவங்க சென்னையில வேலை செய்யற அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. கரெக்டா 6:30 மணிக்கு ஒண்ணு 10:30 மணிக்கு ஒண்ணு போன் அடிச்சே ஆகணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 6:30 மணி ஒண்ணு போன் அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இவங்க கூட வேலை செய்யற 2 பேர் கவனிப்பாங்க. அம்மாக்கு நீ டெய்லி போன் பண்ணணுமான்னு கேட்க, ஆமா இல்லைன்னா அவ்வளவுதான் எனக்கு கொன்னுடுவாங்க. ஸ்டார்டிங்ல நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் போன் எடுக்காம இருந்தேன், செம்ம சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி போன் எடுத்தாதான் அமைதியாவே ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கும் தெரியும், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டான். அன்னைக்குன்னு பார்த்து இவங்க கிட்ட இந்த மாதிரி என்னோட பர்த்டே நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது, அதுக்கு நீ கண்டிப்பா வரணும், நைட்டு பார்ட்டி வச்சிருக்கேன்லாம் சொல்ல இவங்களும் நான் அம்மா கிட்ட ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டேனே என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படியே கட் பண்ணி அந்த பர்த்டே பார்ட்டியை காமிக்கிறாங்க. அம்மா கிட்ட நான் அடுத்த வாரம் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டேன், இப்போ உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டே இவருக்காக ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. பாயாசம் கையால செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் பார்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க 10:30 மணி ஆயிடுது. இவங்க அம்மா போன் பண்ண உடனே இவங்க இங்க இருக்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக வெளியே வந்து போன் பண்றாங்க. ஆபீஸ்ல பாயாசத்தை கொடுத்தம்மா எல்லாரும் நல்லா இருக்குன்னுட்டாங்க. அண்ட் இன்னும் வேலை போய்கிட்டு தாமா இருக்குன்னு சொல்ல இவங்க அம்மா பாத்தீங்கன்னா கொஞ்சம் முகம் சுளிக்கிறாங்க. 10:30 மணி வரையிலும் புளிஞ்சு வேலை வாங்குறாங்க. அப்படி என்ன நீ வேலை செய்ய போற, முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல இவங்களும் கிளம்புறமா அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணி வச்சுட்டு பர்த்டே பாய் கிட்ட போய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், இந்த பர்த்டே பார்ட்டியெல்லாம் இவங்க கவனிச்சுப்பாங்கன்னு இவரு கூட கிளம்புறாரு. காரில் அப்படியே கூப்பிட்டு வந்து விடுறாரு. அண்ட் பாயாசம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்ல இவங்களும் இன்னும் பாயாசம் வேணுமான்னு கேட்குறாங்க. இவர் ஆமான்னு தலையாட்ட உள்ள கூட்டு போய் ஃப்ரிட்ஜில் இருந்து பாயசத்தை எடுத்து கொடுக்குறாங்க. பாயசம் சாப்பிட்டுக்கிட்டே இவரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி சில விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சமயம்னு பார்த்து இவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை எடுக்கிற மாதிரியே இல்லை. ஆனால் அப்படியே கட் பண்ணால் இதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த நபரும் இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் பார்க்கலான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பார். இவங்களும் ஆஃபீஸ் கிளம்பலான்னு போகும்போது ஃபோனை பார்த்தா 31 மிஸ்டு கால். இவங்களோட மாமா பண்ணியிருப்பார். என்னாச்சு மாமா இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க அப்போதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட உடனே உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுது. இவங்களோட அம்மாவுக்கு நைட்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான். உடனே ஊருக்கு கிளம்புறாங்க. தன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆழ்ந்த சோகத்துல கிடக்குறாங்க. அப்படியே சில நாட்கள் போகுது. அண்ட் வீட்டுல யாரும் இல்லாததால எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சென்னைக்கே வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா இவங்க அம்மாவோட நினைப்பு இவங்களை விட்டு போகவே கிடையாது. டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு யார் ஃபோன் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல முடங்கி கிடக்குறாங்க. வீட்டு வெளியவே போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் கரெக்டா ஒரு நாள் 10:30க்கு இவங்களுக்கு ஃபோன் வருது. இவங்களும் யாரா இருக்குன்னு எடுத்து பேச இவங்களோட அம்மாவோட வாய்ஸ். செம்ம ஷாக் ஆயிடுது. போனை தூக்கி போட்டுட்டு ஓரமா ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. அண்ட் மறுபடியும் போன் வர தன்னோட அம்மாவோட குரல் கேட்டது இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதனால மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அம்மா வாய்ஸ் பாத்தீங்கன்னா கேட்கும். எடுத்து அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க எப்படி சென்னைக்கு வந்தாங்கன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று இருக்கும். சென்னையில வேலை கிடைச்சிருக்கும். இவங்களோட அம்மா கிட்ட போய் பேச அவங்களும் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த எங்களோட அம்மாவும் சரி சென்னைக்கு வேலைக்கு போ, ஆனா ஒரு கண்டிஷன், யாரையும் லவ் பண்றேன்னு வந்து நிக்க கூடாது, டெய்லி என் கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும், என்னோட ஃபோன் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் புது ஃபோன் வாங்கிக்கிறேன்னு சொல்ல பாத்தியா வேலைக்கு போகவே இல்லை, அதுக்குள்ள புது ஃபோன் ரேஞ்சுக்கெல்லாம் பேசுற, நீ இந்த ஃபோனை தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இந்த ஃபோன் வந்திருக்கும். இது மூலயமா இப்போ அவங்க அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்தவங்க வெளியே கூட போகாம எனி டைம் இவங்க அம்மா கூடயே பேச ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல பேச ஆரம்பிச்சவங்க எங்க அம்மாவோட ஃபோன் காலுக்கு அடிமையாகிட்டாங்க. இவங்க அம்மா கிட்ட பேசாம ஒரு நாளும் ஓடாது அப்படின்ற மாதிரி சில நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வராரு. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இவங்களும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. போன்ல உன்னோட அம்மா பேசினாங்களா, எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு, எனக்கு ஒரு நல்ல டாக்டர் தெரியும், அவரை போய் பார்க்கலாம், கண்டிப்பா உனக்கு சரியாகும்லாம் சொல்ல இவங்க கேட்குற மாதிரி தெரியல. இதுக்கு தான் நீ நம்ப மாட்டேன்னு நான் அப்பயே சொன்னேன், முதல்ல இங்கிருந்து வெளியே போன்றாங்க. இல்லை நான் வெளியே போல, உன்னோட அம்மா ஃபோன் பண்றாங்கன்னால வரட்டும், நான் பார்த்துட்டு போறேன், நான் அங்கேயே இருக்காரு. இவங்க போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவர் போகிற மாதிரியே தெரியல. இந்த ஃபோனில் தானே வருது, இந்த ஃபோன் நானே வச்சுக்கிட்டு இருக்கேன், கால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நின்றுக்கிட்டே இருக்க 2 பேருக்கும் சில தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா கீழே போட்டு உடைச்சிட்றாரு. 3 பீஸாக போய் விழுந்தது. இதனால கோவமான அவங்கள அவரை தலையிலே தட்டி வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. அண்ட் கதவை சாத்திட்டு ஃபோனை எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்க வெளியே விழுந்து அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிற மாதிரி தெரியல. இவங்களோட பேரை சொல்லியே கத்திக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட அம்மாவோட கால் வருது. அவன் போயிட்டானான்னு கேட்க
வெளியவே இருக்கா அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் நம்ம 2 பேரையும் சந்தோஷமா இருக்கவே விட மாட்டான், ஏன் அவனை ஏன் கூடயே அனுப்பி வச்சிரு, அவனுக்கு பாயாசம் பிடிக்கும்னு சொன்னல, என் கூட அனுப்பி வச்சிரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் ஆமான்னு தலையாட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து அவரை பார்க்குறாங்க. உனக்கு பசிக்குதான்னு கேட்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் பாயாசத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களும் குடிக்கிறாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த நபரும் நீ பண்ணுற மாதிரியே நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நானும் என்னோட ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஒரு நாள் நான் போக வேண்டிய இடத்துக்கு அவன் போனவன் திரும்பி வரவே கிடையாது, ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான். அவன் போன இடத்துக்கு நான் போயிருக்க வேண்டியது, அவனோட சீட்டில் நான் உட்காந்துருக்க வேண்டியது, ஆனால் எனக்கு பதில் அவன் போயிட்டான். இதனால் மென்டலி நான் பயங்கர அப்செட் ஆகிட்டேன். யாரு கூடயும் பேசுறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, என் கம்பெனியை கூட இழுத்து மூடிட்டேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கோலத்தில் உன்னோட ஃப்ரெண்டு உன்னை பார்த்துருந்தானா அவன் கண்டிப்பாக தாங்கிட்டு இருக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த விஷயம் என்னை பாதிச்சிச்சு அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்க இந்த சைடு இவங்களோட மூக்குல இருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது. பாயாசம் அவருக்கு போட்டதான் நினைச்சோம் இல்லையா, ஆனால் அவரோட பாயாசத்தில் பார்த்தீங்கன்னா விஷம் இல்லை, இவங்க குடிச்சாங்களே அந்த பாயாசத்தில் தான் இருக்கும். எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாய் கிணத்துல விழுந்துருச்சுன்னு அந்த நாயை காப்பாற்றணுன்றதுக்காக மனுஷன் குச்சி எடுத்துக்கிட்டு போனானா, குச்சியில் தானே அடிக்கத்தான் வராங்கன்னு நினச்சி அந்த நாய் அவரை கடிச்சிருச்சான். அந்த மாதிரி தான் இப்பயும் எனக்கு கிணத்துல முழுகிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள போய் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு, ஆம்புலன்ஸ்க்கு போன் அடிக்கிறாரு. அது இவங்களை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ணா யாரும் இல்லாது இவங்களோட வீடு, அந்த போன் இருக்கு இல்லையா மறுபடியும் ரிங் ஆகுது. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் 3 கம்ப்ரஸர். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அப்படின்ற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. தன்னோட பாய் ஃப்ரெண்டை காணோம், அவன் எங்கே போனானே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் போலீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக். இந்த ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க. அண்ட் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ரகு அப்படின்றது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார், பட வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கவராக இருப்பார். 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அந்த ரகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கும் டேரக்டருக்கும் சண்டை ஆயிடுச்சு, சம்பளமே கொடுக்காம இருக்கான், ஒன்று சம்பளத்தை கொடுங்க இல்லை வேற ஆளை வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அவன் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன், நான் அனுப்பி விட்டுட்டான், இந்த பணம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இந்த பணம் எதுன்னு கேட்க அங்கே கீழே கடந்தது ப்ரொடக்ஷன் டீம் விட்டு போயிட்டானுங்க போல, அதான் எடுத்துட்டு வந்தேன், இது திருட்டுலாம் ஒன்றும் கிடையாதுல்ல, அதனால தான் அவங்ககிட்ட தைரியமாக சொன்னேன். சரி சொல்லு, எனக்கு ஏசி வேணுமா இல்லை நம்ம 2 பேரும் ஹாலிடே போகலாமான்னு கேட்க அவங்களும் ரொம்ப நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு ஏசி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. செகண்ட் ஹேண்டில் ஏதாவது ஏசி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஏசியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 15,000 ரூபாய் இருக்கும். இந்த ஏசியை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஆர்டரும் பண்ணேன். கட் பண்ணி இவங்களோட வீட்டில் அந்த ஏசி ஃபிக்ஸ்டான மாதிரி காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக ஒர்க் ஆகும் அந்த ஏசி, ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண. இதுக்கு அடுத்த நாள் காலையில் இவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இவருக்கு ஒரு நரேஷன் இருக்குது, அதை சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட ஓகே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்லேயே நரேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஏசில இருந்து ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு கிட்ட போய் பார்க்க சுத்தமாக ஏசி ஒர்க்கே ஆகல, ஆனால் சுத்த மட்டும் செய்யுது. என்னடா ஏசி நீ சத்தத்தை மட்டும் கொடுக்குற, கூலிங்கே கொடுக்க மாட்டிய அப்படின்ற மாதிரி 2 தட்டு தட்டுறாரு. ஆனால் அந்த சமயம் பார்த்து ஏசிக்குள்ள இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று வருது. அந்த வெளிச்சத்துல இருக்கிறது என்னான்னு உத்து போய் பார்க்க பட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. இதெல்லாம் கனவுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் நிற்கிறார். ஏசி கிட்ட போனா அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு, சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஏசி ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துக்கிறார். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவர்கிட்ட பேச இந்த ஏசியோட வைபே சரியில்லை, அவங்ககிட்ட ஹாலிடே போகலாமா ஏசி வாங்கலாமான்னு கேட்டேன், நீ எதுக்காக ஏசியை சூஸ் பண்ணலாம் கேட்க அவங்களும் என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு எழுந்துக்கிறாரு. பார்த்தா ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், பயங்கர சத்தத்தை கொடுத்து. இவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏசி ஆஃப் பண்ணிட்டு படுக்க அப்படியே கட் பண்ணால் இதுக்கு அடுத்த நாள் காலையில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாங்க. என்னடா ஏசியை இவ்வளோ கூலிங்கில் வச்சிருக்க, நான் நைட்டு 4 வாட்டி எழுந்து ஆஃப் பண்ணிட்டு படுத்தேன், நீ திருப்பி ஆன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா இவரும் ஆஃப் பண்ணிட்டு தான் படுத்தார் இல்லையா. வீடு முழுக்க செம்ம சில்லு. இதனால இவரோட வாய்ஸே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகல, தொண்டை கட்டிக்கிட்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். இவங்களும் வேலைக்கு எல்லாத்தையும் கிளம்பிட்டு இன்னைக்கு மதியம் தானே நரேஷன் இருக்குன்னு சொன்னேன், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ, ஃப்ளாஸ்கில் நான் சுட தண்ணி வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த சைடு இவரும் பார்த்தீங்கன்னா அவங்க போனதுக்கு அப்புறமா நரேஷனுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனால் ஏசி இவரை சும்மாவே விடல, பயங்கரமாக சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏசி ஆஃப் பண்ணலான்னு போக அது ஆஃபே ஆகல. ஆஃப் பண்ணி பார்க்குறாரு, ஆன் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த பிளக்கையும் பிடுங்கி தூரம் போடலான்னு ட்ரை பண்ண ஷாக் அடிச்சு கீழே போய் வந்துட்டுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வெளியே ஓடி போய்ட்டுறாரு. அண்ட் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் எடுக்கல. மெசேஜில் இந்த மாதிரி ஏசி ஆன் ஆகிட்டே இருக்குலாம் பண்ணேன், அவங்களும் இதை பெருசாக எடுத்துக்காம விட்டுட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு இவர் அந்த ஏசி ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக மொத்த பவரை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா. அந்த சமயம்னு பார்த்து வீட்டுக்குள்ளே பயங்கரமாக வேத்து ஊற்ற ஆரம்பிக்குது. இவரோட உடம்பு முழுக்க ஈரமாயிடுது. அண்ட் ஏசிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது, சத்தமும் கொடுக்க ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவரும்
அந்த ஏசியை உடைக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமாக சுற்றி எடுத்துக்கிட்டு உள்ளே போக தண்ணியில் வழக்கி பொத்துன்னு விழுந்துட்டாரு. பின்மண்டையில் அடிபட்டு ரத்தம். இவருக்கு ஒன்றும் புரியல. பின்மண்டையில் தொட்டு பார்க்குறாரு, பயங்கர ரத்தம். எழுந்துக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஏசி மேலே கையை வைக்க அப்படியே இந்த சீன் கட் ஆகி ஹீரோயின் கிட்ட வருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் ஆளை காணும். ஆனால் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே உடஞ்சி போயிருக்கும். போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கும். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இல்லாமல் பணம் திருடிட்டு வந்ததுக்கான எல்லா கேமரா பதிவும் அங்கே இருக்கு. ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? மேபி அந்த பணத்தை தூக்கிட்டன்றதுக்காக கூட ஓடி இருக்கலாம். அவன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துடுவான். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அது இந்த சைடு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் சில நாட்களை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஏசியை போய் பார்க்குறாங்க. அவர் கடைசியாக அனுப்பின மெசேஜ் ஏசி தன்னால் ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இல்லையா? இதனால ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இந்த ஏசி இன்னும் மாமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கொடுங்க, பக்காவாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இந்த சைடு இவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனை மாதிரியே தோணுது, நம்ம இந்த ஏசியை வாங்கணும் இல்லையா, அவர்கிட்டே போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு போக அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஏசியை வித்த நபரும் அதாவது இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே காணாமல் போயிட்டாரு அப்படின்ற விஷயம். ஷாக் ஆகி போய் அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடிட்டுறாங்க. இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏசி இருக்கும் இல்லையா, அதை அங்கேயே வச்சுட்டு ஏசி முன்னாடி மட்டும் இவங்களோட பாய் ஃப்ரெண்டை நினச்சி பயங்கரமாக அழுகுறாங்க. அது அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் ஏசி சேலுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க விட்டுட்டு போன ஏசியை சேல் போர்ட் போட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 4 கார். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிரிட்டோ அப்படின்னு நபரை காமிக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு செலக்டடான காரை தேடி ஒரு நபரோட வீட்டுக்கு போகிறார். அந்த நபரும் காரை காமிக்கிறார். இந்த கார் தரண்டான்னு கேட்க இவர் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கார். அண்ட் இவரோட ஃப்ரெண்டும் நாங்கள் இந்த காரை வாங்கிக்கிறோன்னு சொல்ல அந்த காரை வச்சுக்கிட்டு இருக்க நபரும் எதுக்காக போய் இந்த கார் தான் வேணும்னு கேட்குறீங்க, இதை விட நிறைய கார்லாம் இருக்குல்ல, அதான் வாங்கிக்கலாம்ல சொல்ல. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கார் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நின்று அந்த காரையும் வாங்கிட்டுறாங்க. அது இப்போ அப்படியே மோகன் அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த பிரிட்டோ பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் தான் இருப்பார். பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த காரில் கிளம்பணும்னு பிரிட்டோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த மோகனும் நீ இப்போ அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா, எதுக்காகப்பா இந்த காரே வாங்கிட்டு அங்கே போகணும் ட்ரை பண்ணுற, நீ ஏன் கூட இருந்துற அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயம் அவனுக்கு அங்கே தானே இருக்கு, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லபடியாக திரும்பி வருவான், அனுப்பி எங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு பிரிட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பொறுமையாக கிளம்புறாரு. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. இவரோட சின்ன வயசில் இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மாஸ்டராக இருப்பார். இவரோட அப்பா ஒரு பாலை கொடுத்து கரெக்டாக நீ என்னோட காலுக்கு அடிக்கணும்னு சொல்ல பக்கத்தில் சரக்கு இருக்கும், அந்த சரக்கில் தூக்கி அடிச்சிட்டுறாரு. சொல்கிற வேலையை கேட்கவே மாட்டியா நீ, ஒரு பிடி மாஸ்டரோட பையன் இப்படி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கொம்பு எடுத்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டே உங்கள் அம்மாவும் எதுக்காக இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கதவை திறங்க அப்படின்ற மாதிரி ஜன்னல்ல இருந்து கத்துறாங்க. பிடி மாஸ்டரோட பையன் இது கூட தெரியலனா எப்படி, அவன் அடித்தா உனக்கு வலிக்குதா, அவன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சண்டை பெருசாகிடுது. ஆனால் இந்த பிடி மாஸ்டரும் இவனை யாருக்கு பெத்த, உண்மையிலே அவன் என் பையன் தானா, நீ எவன் கூட்டடி படுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. பிரிட்டோட அம்மாவை பார்த்தீங்கன்னா குழந்தை முன்னாடி பேசுகிற பேச்சாங்க இது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே இவர் காண்டாயிட்டார். ஓ இவன் முன்னாடி கேட்கக்கூடாதா, சரி இரு வரேன் அப்படின்ற மாதிரி பிரிட்டோவை கூப்பிட்டு போய் அவரோட கார் ஒன்று இருக்கும், அந்த காருக்குள்ளே போட்டுட்டுறாரு. இங்கேயே இருக்கணும், வெளியே வந்த அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் வளர்க்குற நாய் ஒன்று இருக்கும், அதை திறந்து விட்டுட்டு இருப்பார். பிரிட்டோக்கு நாயை பார்த்தாலே பயங்கர பயம். வெளியே வந்தா நாய் இருக்கு அப்படின்ற மாதிரி நடு ராத்திரி அந்த காருக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறான். அந்நேரங்கள் செல்ல செல்ல அந்த காருக்குள்ளே பேய் இருக்கிற மாதிரியும் அந்த காரே இவனை பயமுறுத்துற மாதிரியும் நிறைய விஷயங்களை செம்மையா பயந்து போயிடுறான். ஸோ இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல ஒரு ட்ராஜடி மாதிரி இருந்திருக்கும். அதே காரை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வாங்கி ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தவர் ஒரு கட்டத்தில் தூங்கிட்டுறாரு. வழி மாறி காட்டுக்குள்ளே போக கண் முழிச்சு பார்த்து வேகமாக பிரேக் அடிக்கிறார். காட்டுக்குள்ளே ஒரு மரத்துக்கு முன்னாடி மோதிர மாதிரி போய் அப்படியே பிரேக் அடித்து நின்றுக்கிட்டு இருக்கார். கதவை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணால் கதவு கையோடு வந்துடுது. காருக்குள்ளேருந்து வெளியே வர முடியல. சுற்றி காடாக இருக்கிறதால உடனே அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி காருக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், உதவி பண்ணுடா அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் லொக்கேஷன் அனுப்புறான்னு சொல்றாரு. அனுப்புறதுக்குள்ள போன்ல இருக்கிற டவரும் கட் ஆயிடுது. சின்ன வயசுலயும் இதே மாதிரி காருக்குள்ளதான் அடைஞ்சு கிடந்தார் இல்லையா, அதே மாதிரிதான் இப்பயும். அதை ஃபீல் பண்ண உடனே பயங்கரமா பயந்து போயிடுறாரு. காருக்குள்ள என்னமோ இருக்கு, நம்மள கொன்னுடும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல கார் சீட்டு மேல ஏறி பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது அப்பதான் பாத்தீங்கன்னா காருக்கு வெளியே ஏதோ உருவம் நிக்கிறத பாக்குற, சுத்தி பனி மூடி இருக்கும். அந்த உருவம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்க்க அப்பதான் தெரிய வருது அந்த உருவம் இவரோட அம்மா அப்படின்றது. பயந்து போய் ரிவர்ஸ்ல வந்துட்டுறாரு. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவரோட அம்மா கிட்ட போய் எதுக்காகமா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களோட அம்மாவும் நீ அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா என்னப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வருது. இவரோட அம்மா காருக்கு வெளியே இருக்கிற மாதிரி இவர் பார்த்துட்டார் இல்லையா, பயந்து நடுங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் வெளியே இருக்கிறோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று இப்படி தான் இருக்க போறியா, அப்போ எதுக்காக அதே காரை வாங்கிக்கிட்டு அவரை பார்க்கணுன்றதுக்காக அங்கே போற, நீ இப்போ போய் அங்கே நின்ன அப்படின்னா அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான்டா அப்படின்னு நம்மலாம் சொல்ல
இவரு பயந்து நடுங்கிட்டு இருந்தவர் அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அங்க போக வேணாம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டும் தடுத்தான், மோகனும் தடுத்தாரு, இப்ப நீங்களும் தடுக்கிறீங்க, இந்த காரு என்னை வெளியே விடாம தடுக்குது, இப்படி எல்லாரும் தடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க இவளோட அம்மாவும் பாத்தீங்கன்னா பயத்தை நீ பார்த்து பயந்துகிட்டே இருந்தா அது இப்படித்தான், பயத்தை எதிர்த்து நிக்க கத்துக்கோ, தன்னால நீ மத்த எல்லாத்தையும் கத்துப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா அங்க இருந்து காணாம போயிட்டுறாங்க. அண்ட் இவரும் காருக்குள்ளேயே பயத்திலே உட்காந்துக்கிட்டே இருந்தார் இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு காரை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. இந்த வாட்டி கார் திறந்துக்கும், டப்புன்னு வெளியில வந்துட்டுறாரு. ஆனா அந்த பயத்தை பார்த்து பயப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை ஞாபகத்துக்கு வருது. காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. ரொம்ப தூரம் டிராவலுக்கு அப்புறமா ஒரு சின்ன வயசுல எங்க கொடுமைகளை அனுபவிச்சாரோ அந்த வீட்டுக்கே வந்துட்டார். அங்க இருக்கிறவரோட அப்பா கிட்ட போய் பேசவும் ஆரம்பிக்கிறார். அவரும் சாப்பிட்டியான்னு கேட்க இல்லைன்னு சொன்னதும் கூப்பிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட சொல்றாரு. அண்ட் ஹீரோவும் பயத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எவ்வளவோ மாறிடுச்சு, இதை மட்டும் மாத்திக்க வேலை. ஆமா சென்னையில நீ என்ன வேலை பண்றன்னு கேட்க இவரும் ஃபேஷன் டிசைனிங்ன்றார். எனது துணி தைக்கிறியா, நல்ல வேலை, நீ இங்க அந்த வேலையை பண்ணல, இல்லைன்னா எல்லாரும் துணி தைக்கிறான் அவனோட பையன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிருப்பாங்கன்ட்டு 2 பேரை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஒன்று இவர் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ண இவரோட ஒய்ஃபு, அண்ட் இன்னொன்று அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்த உடனே ஹீரோக்கு அவரோட ஞாபகம் வருது. என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த பையனும் அங்கேருந்து ஸ்கூலுக்கு கிளம்ப நான் சர்ச்சுக்கு போகிறேன்ற, சரிவா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவும் சர்ச்சுக்கு போக சர்ச்சில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்புப்பா, சின்ன வயசில் நான் எப்படி பயந்தனோ அதே மாதிரி தான் இப்போ அந்த பையனும் உங்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல அது பயம் இல்லடா மரியாதை, நீ சென்னையில் போய் என்ன கற்றுக்கிட்டியோ இல்லையோ எதிர்த்து பேச கற்றுக்கிட்ட, வா வண்டியில் உட்காருன்னு கூப்பிட்டு உட்கார வைக்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை வர மாதிரி நிறைய கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டோவோ நீங்கள் சின்ன வயசில் அடிக்கடி கேட்பீங்களே எங்கள் அம்மா கிட்ட, நீ எவன் கூட போய் படுத்துட்டு வந்து என்னை பெத்தெடுத்தேன்னு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு மாதம் வேலை விஷயமா நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, அப்போ அம்மா மோகன் அப்படின்றவர் கூட பழகிட்டு இருந்தாங்க, அவர் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவருக்கு பிறந்தவன் தான் நான், உன்னோட சாயல் கொஞ்சம் கூட இல்லை, நான் உனக்கு பயப்படவும் பயப்பட மாட்டேன், இது அம்மா எல்லாமே சாகர தருவாயில என்கிட்ட சொன்னதுன்னு சொல்ல இவர் செம்ம காண்டாயிட்டார். வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஹீரோவும் சீட் பெல்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண சீட் பெல்ட் வரல. கொஞ்சம் பொறுமையா போங்கப்பான்னு சொல்ல இப்ப மட்டும் அப்பான்னு சொல்ற, எவனுக்கோ பிறந்தவன் தானே நீ, பேசாம உட்காரு அப்படின்ற மாதிரி வேகமா போய்கிட்டே இருக்க வண்டியில இருக்கிற பிரேக் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. பிரிட்டோட அப்பாவும் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாலும் ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல. ஒரு பிரிட்ஜுக்கு மேல அந்த கார் மோதி பயங்கர ஃபோர்ஸோட தண்ணிக்குள்ள போயிடுது. அப்படியே கட் பண்ணா ஹீரோ மட்டும் உயிர் பொழைச்ச மாதிரி காமிக்கிறாங்க. இவரோட அப்பா பாத்தீங்கன்னா அங்கேயே இறந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸும் ஒருத்தர் மட்டும் உயிர் பொழைச்சிட்டாரு, இன்னொருத்தர் இறந்து போயிட்டாருன்னு கேட்க அங்க இருக்கிறவங்களும் இந்த மாதிரி அவரோட சீட் பெல்ட் கழட்ட முடியாம இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவரும் அப்படியே அந்த காரை பாக்குறாரு. கட் பண்ணி சில மாசங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த உடஞ்சு போன காரை பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பார். இந்த காரை ஏன் சார் ரெடி பண்ண சொன்னீங்க, இதை விட நல்ல கார்லாம் இருக்குல்ல, இது அவ்வளோவா ஓடாது சார்னு சொல்ல இவரும் அதெல்லாம் சூப்பரா ஓடும் அப்படின்ற மாதிரி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 5 மிரர். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சேது அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த நபரை ஒருத்தர் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி இந்த வீட்டில் தான் நீ தங்க போற, இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நீ யூஸ் பண்றதுனா பண்ணிக்கோ, இது பழைய காலத்து வீடு, 90ஸ்ல கட்டின வீடு, நீங்க கண்ணாடி இருக்குல்ல இது கேஆர் விஜயா காலத்து கண்ணாடி, அவங்கன்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்க இவர் தெரியாதுன்றார். சரி கண்ணாடி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ, வா ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் மற்ற எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் பேசுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பார். காலு உடஞ்சு போயிருக்கும். என்னாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி காலேஜில் குடிச்சிட்டு மேலே இருந்து கீழே விழுந்துட்டேன், அதனால ஹாஸ்டல்ல இருந்து துரத்திட்டாங்க, வீடு பார்க்கணுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்ல ஹவுஸ் ஓனரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி அவரை வாடகைக்கு தங்கிக்க அனுமதிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு கடைக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் யாருன்னு ஒருத்தவங்க கேட்க இன்னொருத்தவங்களும் அவன் பேர் சேது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்டல்ல இருந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணா, காலை உடச்சிக்கிட்டு எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் பார்க்கவே ஒரு மாதிரியான ஆளுன்னு சொல்ல அப்படியே ஒரு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. கத்தி எடுத்துக்கிட்டு கையை அறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ற முடியல. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்து பயங்கரமா அழுகுறாரு. அப்பதான் ஒரு கண்ணாடி இருந்தது இல்லையா, அது கீழே கயிறு இருக்கிறத பாக்குறாரு. அந்த கயிற்றுல தூக்க மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி கயிறை பிடிச்சி வேகமா வலிச்சுக்கிட்டே இருக்க கண்ணாடி கீழே பாத்தீங்கன்னா அது ஒரு லாக் மாதிரி இருக்கும். இவர் இழுத்ததால அந்த லாக் ஆன் ஆயிடுது. கண்ணாடி பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி ஆயிடுது. இவருக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சுத்தமா புரியல. கண்ணாடி எதனால ஒரு மாதிரி மாறின மாதிரி தெரியுதுன்னு கையை வச்சு கிட்ட பாக்கலான்னு போக ஒரு குழந்தையோட முகம் தெரியுது. பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறார். நைஸா எட்டி பார்க்க அதே மாதிரி அந்த குழந்தையும் எட்டி பாக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாமே என்னோட கனவு தான், தூக்கம் தெளிஞ்ச உடனே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிக்கிட்டே இருக்க அந்த கண்ணாடியில இருக்கிற குழந்தையும் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. கனவா, கனவு நான் கீழ்னா வலிக்காதுல்ல,
இங்க வேணா கிள்ளி பாருங்களேன்னு சொல்ல இவரு கொஞ்சம் கொஞ்சமா பயத்துல இருந்தவரு அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த குழந்தைகிட்ட. அது அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இந்த மாதிரி 6வது வரையும் தான் நான் படிச்சேன், அதுக்கப்புறம் அப்பா ஸ்கூல் போக விடல, என்னோட பேர் நாசியா அப்படின்ற மாதிரி இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அது இப்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவர் ஃப்ரெண்டு நம்புற மாதிரியே தெரியல. அதனால நான் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் தான், என்னை விட்டுடு, நான் கிளாஸுக்கு வரல அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டும் அந்த குழந்தைகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அம்மா சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பா துபாயில இருக்காரு, அதுல இவருக்கு பிரேக்கப் ஆனதால தான் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு பிரேக்கப் பண்ண பொண்ணு இவரோட கிளாஸ் தான், அதனாலதான் கிளாஸுக்கும் போகாம அவாய்ட் பண்றாருன்னு எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைகிட்ட ஷேர் பண்ண 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிடுறாங்க. டிப்ரெஷன்ல இருந்தவருக்கு ஒரு குழந்தையோட பேச்சு துணை கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆக ஆரம்பிக்கிறார். அதுவும் கண்ணாடியில் இருக்கிற குழந்தை வெளியே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளேயே வச்சுக்கிறார். அண்ட் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை சைக்கிளில் ஒரு இடத்துல இடிச்சிரும். அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு சைக்கிளை விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக போயிடும். இவரே இதை கவனிக்கிறார். அதை அப்படியே கட் பண்ண வெளி உலகத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசாமல் அவாய்ட் பண்ணுறார். இந்த பாப்பா கிட்ட முழு நேரமாக பேச ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் இந்த குழந்தைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்க கேக் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு வெட்டி அந்த குழந்தைக்கு அழகான ஒரு பாட்டையும் பாடி முடிக்கிறார். உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், நீ ஃப்ரைடே நைட்டு இங்கே வந்தாகணும்னு சொல்ல அவங்களும் இந்த கேக்கே என்னால் சாப்பிட முடியல, அந்த கிஃப்ட்டை நான் என்னால் எப்படி வாங்கிக்க முடியும்னு கேட்குறாங்க. சேதுவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஃப்ரைடே நைட்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த குழந்தையும் பயங்கரமாக யோசிக்குது. வேற டேட் சொல்ல முடியுமான்னு கேட்க எனக்கு தெரியாது, நீ ஃப்ரைடே இருந்தே ஆகணும், நாளைக்கு என்னோட அப்பா வராரு அதனால நான் வர முடியாதுன்னு சொல்ல இந்த குழந்தை யோசிக்குது. அப்படியே கட் பண்ணா துபாயில இருந்து இவரோட அப்பா வந்திருப்பாருன்னு பார்க்க போவார். நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களாப்பான்னு கேட்க அவரும் ஆமான்னு தலையாட்டுறார். அண்ட் 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லவ் ஃபெயிலியர் அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம், உன்னோட அட்டண்டன்ஸ் எதுவுமே சரியா இல்லை அப்படின்ற மாதிரி காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கடா, நீ அதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன உங்களால புரிஞ்சிக்கவே முடியல, அது உங்களுக்கு தெரியல, ஆனா எது பண்ணாலும் ஏன் தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டுறாரு. அண்ட் இவரோட துபாயில இருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது என்னதுன்னா அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா படம் பார்க்கணும்னு ஆசை, தியேட்டருக்கு போய் அதை அவங்க அப்பா கூட்டு போயிருக்க மாட்டார். அதனால வீட்லயே ஒரு ஸ்கிரீன் எல்லாத்தையும் போட்டு ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் வச்சு தியேட்டர் மாதிரி ரெடி பண்ணிட்டார். அந்த குழந்தைக்கு ஒரு அழகான பொம்மை படத்தை போடுவோம், அதுதான் நம்ம கொடுக்குற ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தை வர மாதிரி தெரியல. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாளும் வர மாதிரி தெரியல. ஸ்கிரீன் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிட்டுறாரு. அது என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டில் ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை மறுபடியும் வருது. நான் 2 நாள் வரலன்னு கோச்சிக்கிட்டீங்களா, எனக்கு தெரப்பிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் வர முடியாம போயிடுச்சுன்னு சொல்ல இவரும் நான் கோச்சிக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி திரும்புறாரு. பார்த்தா அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு வச்சிருப்பாங்க. குழந்தைக்கு கேன்சர். இதனால் வரலும் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்க 6வது வரையும் நான் போனேன், அதுக்கப்புறமா போகலன்னு சொன்னேன் இல்லையா, அப்பயே நீங்க புரிஞ்சுக்க வேணாமா எதுனாலன்னு, உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்குது. இவரும் இதுக்கு மேல அந்த குழந்தைகிட்ட கோச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக குழந்தைக்கு சர்ப்ரைஸ் வச்சிருந்தா இல்லையா, அதை காமிக்கிற ஸ்கிரீன் எல்லாத்தையும் போட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி இதுதான் அவளோட பர்த்டே கிஃப்ட், நான் தியேட்டரை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அழகா ஒரு பொம்மை படத்தை போட 2 பேரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க. ஆனா அப்ப அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா யாரு எப்போ உயிரோட இருப்பாங்கன்னு தெரியாது, இருக்கிறப்ப அவங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவர் இதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த நாள் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறார். கிளாஸுக்குள்ள போகாம இருந்தார் இல்லையா லவ் ஃபெயிலியரால, அந்த குழந்தை சொன்னதுக்கு அப்புறமா கிளாஸுக்குள்ள போய் எல்லா பசங்க கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறார். கிரிக்கெட் எல்லாத்தையும் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது டைம் ஆயிடும். இவரோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு கேன்சர்ரா, நாளையோட அந்த பொண்ணு வெளியூருக்கு ட்ரீட்மெண்ட்காக போகுது, வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகணும், நான் போய் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா மழை. ஆனா அந்த மழையும் பொருட்படுத்தாம அந்த குழந்தைகிட்ட பேசி ஆகணும், ஏற்கனவே லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டு கதவை திறக்கலாம் ட்ரை பண்ண சாவியை காணும். என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே இருக்க ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சாவியை காணும், ஸ்பேர் கீ கொடுக்க முடியுமான்னு கேட்க அதை வாங்கிட்டு வந்து திறக்கிறார். ஆனா அந்த குழந்தை பேரை சொல்லி கண்ணாடிக்குள்ள போய் கத்திக்கிட்டே இருக்க யாரும் வர மாதிரி தெரியல. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் அந்த குழந்தை வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது கையில ஒரு பால் ஒன்று இருக்கும், அதை பாக்குறாரு. ஆனா அப்பதான் பின்னாடி பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டா காணாம போயிடுச்சுன்னு சொன்ன சாவி. 2த்தையும் பார்த்து செம்ம காண்டாயி அந்த பாலை தூக்கி போட்டு அடிக்க அது கண்ணாடியில பட்டு கண்ணாடி தூள் தூளா உடஞ்சு போயிடுது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே உட்காந்துட்டுறாரு. பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு ஃப்ரெண்டை வர வச்சு இங்க இருக்க மாட்டேன், நான் துபாய்க்கே அப்பா கூட போறேன் அப்படின்ற மாதிரி எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது
இவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஒரு குழந்தை பேசுதா நம்புற மாதிரியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அப்பதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அந்த குழந்தை ஒரு நாள் சைக்கிளில் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது சைக்கிள்லேருந்து ஒரு பொருள் வந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கும். அந்த இடம் இவர் க்ளீன் பண்ணும்போது அதே மாதிரி இருக்கிறத பார்க்குறாரு. ஒருவேளை அந்த குழந்தை இங்கே தான் இருந்ததோ, இதனால நான் இதை கவனிக்காம போயிட்டேன். இப்போதான் சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறார். அந்த குழந்தை இருந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் அந்த கண்ணாடி மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. இது தெரிஞ்ச உடனே அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்காக வெளியூர் போகணும் அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு போச்சு இல்லையா, அது கண்டிப்பாக உயிரோடு இருந்தது அப்படின்னா இங்கே தான் எங்கேயாவது இருக்கணுன்ற மாதிரி சோஷியல் மீடியா கொண்டு எல்லாத்துலேயும் தேடணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் குழந்தைய பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஆனால் அப்போ தான் அவரோட ஃப்ரெண்டும் அந்த குழந்தையோட அட்ரஸ் ஆச்சும் வாங்கினியா, லெட்டர் ஏதாவது வந்திருக்கும், அது மூலயமா போய் பார்த்துருக்கலாம்லான்னு சொல்ல அப்போ தான் இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரோட ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எனக்கு அந்த குழந்தையோட அட்ரஸ் தெரியாது, ஆனால் அந்த குழந்தைக்கு என்னோட அட்ரஸ் தெரியும்ல அப்படின்ற மாதிரி வேக வேகமாக அந்த லெட்டரை போய் பார்க்க அப்போதான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த லெட்டரை எழுதுனதே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இவர் பேக்கரி போய்கிட்டே இருக்கும்போது 3 பேர் இவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கிற ஒரு பெண் தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையா இருப்பாங்க. உங்களை நான் அன்றைக்கி பேக்கரியில் பார்த்ததும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, மூளையை கசக்கி பிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட சின்ன வயசில் கண்ணாடியில் பார்த்த முகம் தான் நீங்கள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால தான் ஒரு நாள் நான் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்று உங்ககிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் தைரியம் வரல. உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்காக ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ தெரியாது இந்த வீட்டை வித்துட்டு தான் என்னோட ட்ரீட்மெண்ட்டை பண்ண போகிறாங்கன்னு. அப்போ எனக்கு 10 வயசு. இதெல்லாம் அவங்க சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா இது எல்லாமே நான் ஒரு கட்டத்தில் கனவு தான் நினச்சி மறந்துட்டேன். உங்களை பார்க்குற வரலையும் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. இது உங்களுக்கும் ஞாபகம் இருந்தது அப்படின்னா நான் டெய்லி ஒரு பேக்கரியில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், அந்த பேக்கரிக்கு வாங்க, இல்லைனா இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து படித்த இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இவருக்கும் இந்த ஞாபகம்லாம் இருக்கு இல்லையா. ஓடி போய் வேகமாக அந்த பேக்கரியில் பார்க்குறாரு. அந்த லேடியும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவரை பார்த்து கையை காமிக்க அந்த குழந்தையோட ஞாபகம் அப்படியே இவருக்கு வருது. கிட்ட போய் அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அன்றைக்கி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த லேடியும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதுக்குள்ளே நான் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் சரி பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ எனக்கு 2 குழந்தையும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அண்ட் 2 பேரும் சந்தோஷம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடவே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த 5 எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதுல எது உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்றத